கேரளாவில் மருத்துவமனையில் நகையை திருடி வாயில் போட்டு விழுங்கிய பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று எக்ஸ்ரே எடுத்து கண்டுபிடித்துள்ளனர் போலீசார். வயிற்றை திருட்டு நகையை போட்டு வைக்கும் வங்கியாக பயன்படுத்தி வந்த திருட்டு பெண் சிக்கியது எப்படி? What nonsense you are talking? என்னை பார்த்து திருடி மாதிரியா தெரியுது என போலீசாருக்கு முன்னிலையில் கடைசி வரை கெத்து காட்டிய பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று எக்ஸ்ரே எடுத்தபோது கிடைத்த காட்சிகள் தான் இது. வயிற்றை திருட்டு நகைகளை போட்டு வைக்கும் வங்கி லாக்கராக பயன்படுத்தி வந்த பெண் வசமாக சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மம்பத் புலிக்காலோடி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் உடல்நலம் பாதித்த தனது 2 வயது பெண் குழந்தையை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றுள்ளார். நீலம்பூர் பகுதியில் உள்ள தனியார் கிளினிக்கிற்கு சென்ற அவர் குழந்தையை மருத்துவமனையில் உள்ள வராண்டாவில் விளையாட விட்டுவிட்டு காத்திருந்தார். அப்போது விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த 3.5 கிராம் தங்கச் செயின் காணாமல் போனதைக் கண்டு தாய் அதிர்ச்சியடைந்தார். அந்த பகுதி முழுவதும் தேடி பார்த்தும் நகை கிடைக்கவில்லை. தனது குழந்தையின் காணாமல் போன நகை குறித்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த பொழுது இளம்பெண் ஒருவர் குழந்தையை தூக்கி கொஞ்சிக் கொண்டிருந்ததாக கூறியிருக்கின்றனர். இதையடுத்து அந்த பெண்ணிடம் சென்று குழந்தையின் தாய் விசாரித்திருக்கிறார். ஆனால் அவர் சரியாக பதில் கூறாமல் தட்டி கிடைக்க முயன்றிருக்கிறார். இதனால் அந்த பெண் தான் குழந்தையின் நகையை திருடி இருக்க வேண்டும் என்று அனைவரும் சந்தேகமடைந்தனர். அது குறித்து உடனே போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட இளம்பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்பொழுதும் நான் திருடல என கெத்தாக நின்றிருக்கிறார் அந்த பெண். இருந்தபோதிலும் அவரின் மீதான சந்தேகம் போலீசாருக்கு விலகவில்லை. ஆகவே அவரை கோழிக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று எக்ஸ்ரே எடுத்தனர். அப்பொழுது காணாமல் போன குழந்தையின் தங்க நகை இளம்பெண்ணின் வயிற்றுக்குள் இருந்தது தெரிய வந்தது. அவ்வளவு நேரம் விசாரித்த போதும் உண்மையை கூறாமல் தம் கட்டியவர் கடைசியில் எக்ஸ்ரேவால் வசமாக சிக்கினார். விசாரணையில் அந்த பெண் நீலம்பூர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சமீனா என்பது கண்டறியப்பட்டது. கிளினிக்கில் குழந்தையை கொஞ்சுவது போல நடித்து குழந்தை கழுத்தில் அணிந்திருந்த நகையை திருடியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. திருடிய நகைகளை பத்திரமாக பதுக்க தனது வயிற்றையே வங்கி லாக்கராக பயன்படுத்தி இருக்கிறார் அந்த பெண். இதையடுத்து சமீனா வயிற்றுக்குள் இருக்கும் தங்க நகையை வெளியே எடுப்பதற்காக கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் அனுமதித்து இனிமா கொடுத்தனர். ஆனால் பலமுறை முயற்சி செய்தும் இளம்பெண்ணின் வயிற்றுக்குள் இருந்த தங்க நகை மட்டும் வெளியே வரவில்லை. பிறகு மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அதே முறையை பயன்படுத்தி நகையை மீட்டனர். திருட்டு நகையை வயிற்றுக்குள் விழுங்கி கடத்த முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.